வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் டொனால்ட் பெரேராவிடம் போலீஸ் நிதி மோசடி பிரிவு விசாரணை. பாரதலட்சுமி பிரேமச்சந்திர கொலை சம்பவம் தொடர்பில் 12 பேருக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 25 வருடங்களின் பின்னர் கொழும்பிலிருந்து தலைமன்னாருக்கான ரயில் சேவை இன்று ஆரம்பம். சிலியின் வடபகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் டொனால்ட் பெரேராவிடம் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு தற்போது வாக்குமூலம் பதிவு செய்கின்றது. 2006ஆம் ஆண்டில் இலங்கை விமானப்படைக்கு 6 மிக் விமானங்கள் கொள்வனவு செய்தமை மற்றும் மேலும் சில விமானங்களின் திருத்த பணியின் போது இடம்பெற்ற நட்டம் தொடர்பில் அவரிடம் விசாரணைகள் மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அधीक्षक ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டில் இலங்கை விமானப்படைக்கு 4 மிக் விமானங்கள் கொள்வனவு செய்தமை மற்றும் மேலும் சில விமானங்களின் திருத்த பணியின் போது ஏற்பட்ட $14க்கும் அதிக நட்டம் தொடர்பில் நிதி மோசடி விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விசாரணைகளுக்கு வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக இன்று காலை 6 மணி அளவில் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் டொனால்ட் பெரேரா அழைக்கப்பட்டார். தற்போது அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ரோஹித் போகுலகமவின் கடவுச்சீட்டை முடக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் விலப்பிட்டிய இன்று உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச சட்டத்தின் 70வது பிரிவிற்கு அமைவாக ஆணைக்குழு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தது. வர்த்தக கண்காட்சி மற்றும் அதனை சார்ந்த கலந்துரையாடல்களில் பங்கு பெற்றுவதற்காக திரைசேரி சுற்று நிருபங்களுக்கு முரணாக 3,76,191 ரூபாய் மற்றும் 11,70,444 ரூபாவை பெற்றுக் கொள்வதற்காக முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மண் ஆர் வட்டவல தூண்டப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் 2 சரீர பிணைகள் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ரோஹித் போகுலகமவை விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாரதலட்சுமி பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் 50,000 ரூபாய் பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் சரீர பிணைகள் இரண்டிலும் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அத்துடன் துமிந்த சில்வா உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தின் 3ஆம் மற்றும் 10வது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்கள் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை சுமார் 2,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. தேர்தல் காலப்பகுதியில் பணம், சொத்துக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்வதற்காக பொது நிர்வாக அமைச்சு விசாரணை குழு ஒன்றை நியமித்துள்ளது. 7 பேர் கொண்ட இந்த குழு அமைச்சரவையின் அனுமதியுடன் நியமிக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ஜினசிரி தடல்லகே தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் போது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. உத்தேச சம்பூர் அனல்மின் உற்பத்தி நிலையத்திற்கான சுற்றாடல் ஆய்வு அறிக்கை தொழில்நுட்ப குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதென மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் மக்கள் தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததாக அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மசிறி தெரிவித்துள்ளார். சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பது தொடர்பான சுற்றாடல் ஆய்வு அறிக்கை ஏற்கனவே குறித்த பகுதியில் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை பல்வேறு தரப்பினரும் இந்த ஆய்வறிக்கை தொடர்பான கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக அதிகார சபையின் தலைவர் கூறியுள்ளார். அநேகமான கருத்துக்கள் தமிழ் மொழி மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரதும் கருத்துக்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்ட பின்னரே சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான சுற்றாடல் ஆய்வறிக்கைக்கு அனுமதி வழங்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
25 வருடங்களின் பின்னர் கொழும்பிலிருந்து தலைமன்னாருக்கான ரயில் சேவை இன்று ஆரம்பமாக உள்ளது. முதலாவது ரயில் இன்றிரவு 7:40க்கு கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து தலைமன்னாருக்கான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. கடந்த மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமன்னார் வரையான ரயில் பாதையை திறந்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை கலனிவேலி ரயில் மார்க்கத்தின் ஹோமாகம ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை வரை இன்று காலை 7:20க்கு புதிய ரயில் ஒன்று சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்காக கையொப்பமிடுகின்றவர்கள் அன்று பிரதமர் பதவியை கோரி கைச்சாத்திடாதது ஏன் என கடற்றொழில் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எம்மை அழைத்து அமைச்சு பதவியை ஏற்குமாறு கூறினார். இவ்வாறு கூறியதற்காக அமைச்சு பதவியை ஏற்க முடியாது. ஒரு வீட்டிற்கு சென்றதன் பின்னர் அவர்கள் சாப்பிட கூறியதற்காக சமையலறைக்கு சென்று சாப்பிட முடியாது. தொண்டைக்கு தெரியாமல் மருந்து குடிக்க முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் கூறுகின்றோம். எதிர்க்கட்சி தலைவருக்கு கைச்சாத்திட்டவர்கள் அன்று பிரதமர் பதவிக்கு கையொப்பமிட்டு இருக்கலாமே. 120 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஏனைய அனைவரையும் கொண்டு சூதாட்டம் ஆடுகின்றனர். யாழ் குடா நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் இன்று யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரரர் திரு கலாநிதி தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பிரதமரின் யாழ் விஜயம் மற்றும் யாழ் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் போன்ற விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட இல்யாஸ் கிராம மக்கள் அடிப்படை வசதிகளின்றி பல பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட இல்யாஸ் கிராமமே இது. இல்யாஸ் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படாத நிலையில் அன்றாட குடிநீரை பணம் செலுத்தி பெற வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 2002ஆம் ஆண்டுல இந்த குடியேறின காலங்கள்ல இருந்து எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தால பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சரியான கஷ்டம். நம்மளுக்கு உப்பு தண்ணி தணிக்குது. இந்த பாருங்க பொய்யண்ட தண்ணி எல்லாம் கிருமி அடுத்த இடத்துக்கு நம்ம பாவிக்கிறோம். அதை சுற்றி நம்மளுக்கு சரியான கஷ்டம் வைக்குது. எங்களுக்கு எப்படி செய்ய தயவு செஞ்சு தண்ணி தந்தா போதும். எங்களுக்கு அதுக்கு மக்க குட்டியெல்லாம் கழுவி தண்ணி இல்லாம சரியான கஷ்டப்படும். தமது நிலை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வசதியெல்லாம் எதுவும் இல்லை. நாங்க பிள்ளைல ஆம்பளை தான் வச்சுதான் நாங்க படிச்சு கொடுக்கறது. அலரும் விசாரத்துல தான் இருக்குது. எங்களுக்கு கரண்ட் வசதி எதுவும் இல்லை. எல்லாவுக்கான தயவு செய்து எங்களுக்கு அது கரண்ட் வசதி தண்ணி வசதி எங்களுக்கு தரத்துக்கு உதவி செய்யுங்க. நகரசபை தலைவர் எல்லாரும் அழித 2013ஆம் ஆண்டு இதில் அழித வாரம் தண்ணி வசதி இரண்டு வசதி எதுவுமே இல்லை. யாருமே செஞ்சு 2013 நான் ஓடி கோமலா கொடுத்தேன். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் சுமார் 10 வருடங்களாக வாழ்ந்து வரும் இந்த மக்கள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்களா? அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் இல்யாஸ் கிராம மக்கள். இலங்கையில் கிரிக்கெட்டுக்கு உரிமையாளர்கள் இல்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க கூறுகின்றார். கிரிக்கெட் இடைக்கால நிர்வாக குழு பொறுப்புகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி மற்றும் கிரிக்கெட் விளையாட்டின் பின்னடைவை கவனத்தில் கொண்டு விளையாட்டுத்துறை அமைச்சரால் கிரிக்கெட் இடைக்கால நிர்வாக குழு ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை நியமிக்கப்பட்டது. சிதத் பெத்தமுனி தலைமையிலான இந்த இடைக்கால நிர்வாக குழுவில் 9 பேர் அங்கம் வகிக்கின்றனர். செயலாளராக பிரகாஷ் ஷெப்டர் செயற்படுவதுடன் பொருளாளராக லுசில் விஜயவர்தன பெயரிடப்பட்டுள்ளார். குஷில் குணசேகரவும் கபில விஜய குணவர்தனவும் உப தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பொருளாளரான நுஸ்கி முகமது, ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசன்ன ஜெயவர்தன, ஜெயானந்த வர்ணவீர, துமிந்த ஹுலங்கமு ஆகியோர் இடைக்கால நிர்வாக குழுவின் உறுப்பினர்களாக உள்ளனர். We must not be emotional on issues. We must be objective.
பிரச்சனைகள் தொடர்பில் நாம் மனம் தளரக்கூடாது. அது குறித்து நாம் சாதகமாக செயற்பட வேண்டும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் 150% இடைக்கால நிர்வாக குழுவின் கீழே செயற்பட்டுள்ளது. அதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நாட்டில் நிலவும் சூழல் மற்றும் விளையாட்டுத் துறையின் சட்டத்துக்கு அமைவாக தேவையான சந்தர்ப்பங்களில் இடைக்கால நிர்வாக குழுவை நியமிக்க முடியும். அந்த நியமனம் குறுகிய காலத்துக்குட்பட்டதாகும். அதற்கு இணங்குகின்றோம். ஆனால் இலங்கை கிரிக்கெட்டுக்கு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். நாம் விளையாட்டு சங்கங்களின் பங்குதாரர்கள். மாவட்ட குழுக்கள் மற்றும் விளையாட்டுத் துறையுடன் தொடர்பட்ட இணையோரிடம் ஆலோசனைகளை பெற்று மாற்றத்தை கொண்டுவர எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் நானும் நேசிக்கும் கிரிக்கெட் விளையாட்டை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளேன். ஆகவே இடைக்கால நிர்வாக குழுவுக்கு எனது ஆசீர்வாதம் உண்டு. இந்த குழுவில் நான் எந்த தலையீடும் செய்ய மாட்டேன். இலங்கை கிரிக்கெட் விளையாட்டில் சிக்கல் நிலவுகின்றது என்பது எனக்கு புரிந்தது. ஆகவே அது குறித்து நாம் எதனையும் செய்யாவிட்டால் இலங்கை கிரிக்கெட்டில் பாரிய பின்னடைவு ஏற்படலாம். அமைச்சர் குறிப்பிட்டதைப் போல இலங்கை கிரிக்கெட்டின் இலக்கும் என்னுடைய இலக்கும் ஒன்றாகும். இலங்கையை கிரிக்கெட் வரைபடத்தில் உயர் தரத்தில் வைத்து அந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு. இலங்கை கிரிக்கெட்டின் வெற்றியை உறுதி செய்து கொள்ள உங்களுடைய நேர்மையான அர்ப்பணிப்பு அவசியமாகும். இடைக்கால நிர்வாக குழு நியமிக்கப்பட்டதால் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உறுப்பினர் அந்தஸ்தை இலங்கை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த குழுவின் பிரதம நிறைவேற்று அதிகாரியை மேற்கோள் காட்டி உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் பிரதம நிறைவேற்று அதிகாரியான அஸ்லி சில்வாவிடம் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அது சம்பந்தமான அறிவிப்பொன்றை இன்று மாலை நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளியிடுவதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.